Jain Housing and Constructions presents Jain's Adarsh Avenue Premium Plots at Kundambakam from ₹29 lakhs onwards. அரிசி அரவையின் போது கலக்கப்பட வேண்டிய செறிவூட்டப்பட்ட அரிசி வழங்க மத்திய அரசு அனுமதி அளிப்பதில் ஏற்பட்ட காலதாமதம் தான் நெல் மூட்டைகள் தேக்க காரணம் என அமைச்சர் சக்கரபாணி கூற, கடந்த ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதியே மத்திய அரசு அனுமதி வழங்கியதாக இபிஎஸ் விளக்கம் அளித்திருக்கிறார். ஆனால் தற்போது வரை அனுமதி வரவில்லை என அமைச்சர் சக்கரபாணி ஆணித்தரமாக கூறியுள்ளதால் செறிவூட்டப்பட்ட அரிசி விவகாரத்தில் ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் இடையே வார்த்தை போர் வெடித்திருக்கிறது. எப்போ 7/10/2025 நாங்கள் ஒர்க் ஆர்டர் கொடுத்துட்டோம் 34,000 மெட்ரிக் டன்னுக்கு. இன்னும் அனுமதி வரல. அப்படி ஆகஸ்ட் 18ஆம் தேதி வந்திருக்குன்னு சொன்னார்ல, எதிர்கட்சி தலைவர்கிட்ட அதை வாங்கி கொடுங்க. வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா எங்களுக்கு சந்தோஷம். நாங்கள் தவறான தகவல் சொல்ல, நாங்கள் புள்ளிவிவரமாக சொல்கிறேன். எந்த மேடையில் வேணாலும் சொல்கிறேன், எந்த ஆதாரத்தோடு சொல்கிறேன். அவரை சொல்லுங்கள். ஆகஸ்ட் 18ஆம் தேதி சொல்கிறார்ல, கொடுக்க சொல்லுங்கள். தவறான தகவல் சொல்லக்கூடாது நாட்டு மக்களுக்கு. நான் புள்ளிவிவரமாக சொல்கிறேன்ல. செறிவூட்டப்பட்ட அரிசி இன்னைக்கு மத்திய அரசு அனுமதி கிடைக்கல. அதனால தான் நாங்கள் முழுமையாக கொள்முதல் செய்ய முடியல ஒரு தவறான கருத்து சொல்லியிருக்கிறாரு. இன்னைக்கு மத்திய அரசாங்கம் ஆகஸ்ட் 18ஆம் தேதி அனுமதி கொடுத்து விட்டது. செறிவூட்ட அரிசி நீங்கள் பயன்படுத்தலாம் என்று ஆகஸ்ட் 18ஆம் தேதியே மத்திய அரசு அனுமதி கொடுக்கப்பட்டது. ஆனால் அது கூட தெரியாம அமைச்சர் சட்டமன்றத்தில் ஒரு தவறான தகவலை சொல்லியிருக்காரு. செறிவூட்டப்பட்ட அரிசி அதற்கு ஒன்றிய அரசு அனுமதி தரணும். அது கடிதம் 29/7/2025 தான் நமக்கு தமிழ்நாட்டுக்கு கடிதம் வருது. அதுக்கு பின்னாடி நம்ம டெண்டர் விட்டு 34,000 மெட்ரிக் டன்னுக்கு, ஏன்னா 100 கிலோன்னா 1 கிலோ கலக்கணும் அந்த செறிவூட்டப்பட்ட அரிசி. அது கலக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தினால வாங்கிய நிலையில் இன்னைக்கு அரைக்க முடியாத சூழ்நிலை. அதான் காரணம், வேற காரணமே இல்லை இவ்வளவு தேங்குறதுக்கு. Jain Housing and Constructions presents Jain's Adarsh Avenue Premium Plots at Kundambakam from ₹29 lakhs onwards.